கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த எல்ரோய் சேனலை பார்க்குறதுக்கு உங்கள் ஒவ்வொருத்தரையும் அன்போடு வரவேற்கிறேன். ஏசப்பா உங்கள் மேலே அன்பாக இருக்கிறாரு, உங்களை நேசிக்கிறாரு, உங்களை ஆசீர்வதிப்பார். இதனால் உங்களுக்காக ஒரு வசனத்தை ஏசப்பா தந்தார். சங்கீதம் 90:15 தேவரே எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாக எங்களை மகிழ்ச்சியாக்கும். இதை கேட்குற அருமையான சகோதர சகோதரியில இவ்வளவு நாட்களாக நீங்கள் எத்தனையோ துன்பங்களை கஷ்டத்தில் நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இனி உங்களை மகிழ்ச்சியாக்குவார். இங்கே இவ்வளோ இந்த வருஷத்தில் துன்பத்தை எந்த பக்கம் பார்த்தாலும் ஏதாவது ஒன்று இல்லாட்டி ஒன்று, ஏதாவது ஒரு துன்பம் ஒன்று இல்லாட்டி இல்லைனாலும் ஏதாவது ஒரு கஷ்டம், ஒரு நெருக்கடி, ஒரு கண்ணீர் பாதை, ஏதாவது ஒன்று என்ன செய்யுது நம்மளை சந்திச்சு கொண்டு தான் இருக்குது. அதனால ஆண்டவர் இனி உங்களை பார்த்து சொல்றாரு, உங்களுக்கு ஆண்டவர் மகிழ்ச்சியை தருவார். இனி வர நாள் உங்களுக்கு நீங்க இவ்வளோ நாட்களாக கடந்து வந்த எல்லா அந்த துன்பத்தையும் அந்த நெருக்கத்தையும் கண்ட இந்த வருஷங்களுக்கு சரியாக இனி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போற ஆசீர்வாதம் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். நீங்க ஆண்டவர் நோக்கி பாருங்க, ஏசப்பா என்னையே ஆசீர்வதிங்கன்னு சொல்லி நீங்க ஒரு வார்த்தை கேட்டு பாருங்க. ஏசப்பா உங்களோட வாழ்க்கையில, உங்களோட குடும்பத்துல, நீங்க வேலை பார்க்குற இடங்கள்ல, உங்களோட தொழில்ல எல்லாவற்றிலையும் ஒரு மகிழ்ச்சியாக தருவார். இதனால் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நான் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணுறேன். பரிசுத்தம் நல்ல இதாகவே போது நன்றி ஏசப்பா. உங்களோட பிள்ளைகள் ஆண்டவரே இவ்வளோ நாட்களாக துன்பத்தையும் ஆண்டவரே உங்கள் தோற்றுற கஷ்டத்தையும் ஆண்டவரே அப்பா சந்திச்சு கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆண்டவரே அப்பா இதுக்கெல்லாம் ஆண்டவரே அப்பா உங்கள் தோற்றுற பதிலாக இனி உங்களுடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில மகிழ்ச்சி உண்டாகட்டும் ஐயா, சந்தோஷம் உண்டாகட்டும் ஐயா. எந்த பக்கம் திரும்பினாலும் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளோட ஒவ்வொரு ஆண்டவரை கைவிட்டு செய்கிற வேலைகளையும் ஆண்டவரை குடும்பத்திலையும் மகிழ்ச்சி உண்டாகட்டும் ஐயா. இவ்வளவு நாட்களாக ஆண்டவரே துன்பத்தை கண்ட நாள்களுக்கு ஈடாக ஆண்டவரே அப்பா அவங்க ஸ்தோத்திரம். உங்களுடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில மகிழ்ச்சி உண்டாகட்டும், ஊழியர்களை மகிழ்ச்சி உண்டாகட்டும் ஏசப்பா. அவர்கள் செய்ய வேலையில மகிழ்ச்சி உண்டாகட்டும் ஏசப்பா. இன்று முதல் உங்களுடைய பிள்ளைகளோட ஆசீர்வாதம் கிரியை செய்யும். இயேசு நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்தம் நல்ல பிதாவே.